சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, ஆணி மாதம் அற்புதமாக இருக்க போகுது. முதல்ல உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அந்த குருவோடு ராசிநாதன் சூரியனும் இந்த மாதத்தில் போய் சேர போகிறார். அதனால் இந்த மாதம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம். நிறைய பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது எதற்காக ஏங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த ஏக்கம்லாம் தீரப்போகுது. ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுடைய கை சேரப்போகுது. குறிப்பாக முதல்ல கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னு சொன்னால் கல்வி தான். ஏன்னா அந்த புதனுடைய வீட்டில் தான் சூரியன் இருக்கார், குரு இருக்கார். அதனால் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா கடன் வாங்கியாவது எஜுகேஷ்னல் லோன் போட்டாவது படிக்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பெரிய மனிதர்களுடைய உதவியின் மூலமாக படிக்க முடியும். அதுபோல் ஸ்காலர்ஷிப் மூலமாக படிக்க முடியும். அரசாங்கத்தின் ஏதாவது ஒரு சலுகையை பயன்படுத்தி கொண்டு படிக்க முடியும். இப்படியான பலன்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. அப்புறம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப சிறந்த ஒரு பலனானது கிடைக்கப் போகிறது. அதாவது இந்த மாதத்தினுடைய சிறந்த ஒரு பணியை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டால், பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கேட்டால் அது நீங்களாக தான் இருப்பீங்க. அந்த அளவிற்கு உத்தியோக ரீதியாக பலன் கிடைக்கும். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நிறைய பேர் உங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறதுக்கு முன் வருவாங்க. அதுபோல் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் திருப்தி அடையும்படியாக நிறைய சலுகைகளை நீங்கள் கொண்டு வர முடியும். நீங்கள் எங்கெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அந்த கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. இவ்வளோ பலன் சொன்னாலும் கூட சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை திருப்தியாக எடுத்துக்கொள்ள முடியாது. மனசில் கேள்வி தான் எழுந்து கொண்டு இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்குது. ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ அஷ்டம சனி ஏறக்குறைய 2.5 வருஷம் சனி ஒரு ராசியில் இருப்பார். அப்போ 2.5 வருஷத்தினுடைய ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருக்குமா? ஒவ்வொரு வாரம் மாதம் முழுக்க கஷ்டமாக இருக்குமானா கட்டாயம் இருக்காது. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல அந்த 9 பாதங்களை கடந்து வரணும். ஒவ்வொரு நட்சத்திரமாக அந்த பாதங்களை கடந்து அவர் வந்து கொண்டே இருக்கணும். அதனால் பலன் மாறிக்கொண்டு இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதே போல் சுயஜாதத்தில் தசாபுக்தி அந்தர சூக்ஷ்மங்கள்லாம் நடக்கும், இதுவும் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் எப்போதும் ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார், எப்போதும் ஏற்றம் பெற்றுக்கொண்டும் இருக்க முடியாது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். லாப ஆதாய ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில், அதுவும் எல்லாமே வலிமையான கிரகங்கள். புதன் அந்த வீட்டுக்கு அதிபதி, குரு பூர்வ புண்ணியாதிபதி லாபத்தில் இருக்கார், சூரியன் ராசி அதிபதி. அதனால் அற்புதமாக இருக்கிறது. பிறகு சுக்கிரன் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார், அதுவும் நல்லது. 10ல் சுக்கிரன் வரும்போது அந்த வீட்டில் அவர் ஆட்சி பெறுகிறார், இது யோகம், அதுவும் சிறப்பாகத்தான் இருக்குது. புதன் 12க்கு வந்தாலும் கூட பலனை தருவார். ராசியில் இருக்கிறது செவ்வாய், அவர் சுகபாகியாதிபதி. அதனால் அஷ்டம சனி, 7ல் ராகு, ஜென்மத்தில் கேது இருந்தாலும் ஏனைய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஆறுதல் தரக்கூடிய மாதம், உற்சாகம் நம்பிக்கை தரக்கூடிய மாதம், துணிவு சந்தோஷம் தரக்கூடிய மாதம். அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்தும் கைகூடும். எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ, பிரச்சனையாக இருக்கிறதோ அதெல்லாம் தீரும். கடன் பிரச்சனை இருந்தால் சரி பண்ணலாம், உடல் உபாதை இருந்தால் மீண்டு வரலாம், வழக்கு சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அதையும் கூட சரி பண்ணலாம், வீட்டில் குடும்பத்தில் கஷ்டங்கள் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, சில இடத்துல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கூட கருத்து வேறுபாடு, அவர்களுடைய திருமணம் காரணமாக, அவர்களுடைய வெளிநாடு பயணம் காரணமாக இருந்தால் அதெல்லாம் சரியாகும். இப்படியாக அனைத்தும் சரியாகக்கூடிய அற்புத பலன் தரக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் தானாக விரும்பி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய காதல் திருமணம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதை செய்யக்கூடாது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலை. 7ல் ராகும் 8ல் சனி இருக்கும்போது 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. அப்போ சுக்கிரன் 9, 10ல் இருக்கார். அதனால் என்னென்னா சீக்கிரமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கு டக்குன்னு ஒரு முடிவே எடுத்துருவீங்க. அதில் பெற்றோர் ஒத்துக்கலன்னு சொன்னாலும் கூட இல்லை பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியும் நீங்கள் துணிந்து அவசரமாக ஒரு தவறான முடிவை எடுப்பீங்க. இதை கட்டாயம் தவிர்க்கணும். நம்ம சரியான நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா, இது வாழ்நாள் முழுக்க நீடிக்குமா அப்படின்றத பார்க்கணும். பெற்றோருக்கு விருப்பம் இருக்கிறதா, அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களா, அல்லது அதற்காக காத்திருக்கணுமா, பேசணுமா, புரிய வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதுமானது. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. அந்த திருமண விஷயத்தில் சுய முடிவு எடுக்கிறத தவிர்க்கணும், தள்ளி வைக்கணும், கவனமாக இருக்கணும்.
இந்த மாதத்தின் மிக சிறந்த பலனை பெறுவதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆணி திருமஞ்சனம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் விசேஷமானது அது உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுடைய ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய சமயத்தில், சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் இது வருகின்றது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதத்தின் கிருத்திகை நாள் அன்றைக்கி முருகப்பெருமான் சிவபெருமானை நீங்கள் தரிசிக்கணும். இதை செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்.